எங்கள் இயேசு ராஜா, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றிப்பா. இந்த விலையேற பெற்ற வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அற்புதங்கள் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்றைக்கு நான் உங்கள் வாழ்க்கையிலே ஏன் போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பேச ஆசைப்படுறேன். வை யூ ஆர் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ்? உங்கள் லைஃப்பில் ஏன் நீங்கள் விதவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? ஆஸ் எ கிறிஸ்டியன், வை வி சஃபர் அ லாட்? ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த நம்மளுக்கு போராட்டம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த வேதனை? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டோமே, நம்ம தான் பைபிள் எடுத்துட்டோமே, நம்ம தான் பேப்டிசம் எடுத்துட்டோமே, நம்ம தான் கம்யூனியன் எடுக்கிறோமே, நம்ம கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டோமே, இப்போ கூட ஏன் எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்? சில பேர் உங்கள் லைஃப்பில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு இன்றைக்கி ஏசப்பா பைபிள் மூலயமா உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுகிறார். எவ்வளோ பேர் கேட்க ஆசைப்படுகிறீங்க? ஓகே, வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அல்லேலூயா, உலகம் உங்களை பகைத்தார், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக யாரை பகைத்ததா? இயேசுவை பகைத்தது. ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா உங்களை வெறுக்கிறதுக்கு முன்னாடி, உங்க மனசை உடைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கெட்டது நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு அதை செய்தார்களா? அது யாரு? அது ஏசப்பாக்கு செய்தார்கள். அல்லேலூயா. ஏசப்பா இந்த உலகத்துல நல்லா வாழணும்னு வந்தாரா, இல்ல நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு வந்தாரா? அவர் நல்லா வாழணும்னு வரல, நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு வந்தார். ஆனால் அவர் நல்லா வாழ்ந்தாரா? நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு வந்தவங்க அவரை நல்லா வாழ வைத்தாங்களா? அவர் என்னென்ன கொடுமை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அவர் மேலே என்ன போய் சாட்சி சொன்னாங்க தெரியுமா? அவங்க கூட இருக்கிறவங்களே சீஷருக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன இவர் சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் பேசின்கிறாரு, இந்த ஸ்திரீ சரியில்லையே, இவ தப்பானவளாச்சே. இன்னொருத்தர் சொல்றாங்க, இவர் கள்ள தீர்க்கதரிசி, இவர் சரியில்லை, இவர் காசுக்காக வந்துக்கிறார் இவரு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் கடவுளே இல்லை அப்படின்னா. சில பேர் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் கடவுள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாங்களா, சித்திரவாதம் பண்ணாங்களா. கூட இருக்கிறவங்களே கடைசியில் என்ன பண்ணாங்க, அவர் கூட நடந்தவங்களே என்ன பண்ணாங்க, அவருக்கு துரோகம் செய்தார்கள். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு ஏன் மனுஷனா வாழ்ந்து காட்டினார்னா, நீங்களும் மனுஷனா இப்படித்தான் இந்த உலகத்துல இருக்குவீங்க. உங்களுக்கும் இதே போராட்டம் தான். நம்ம கிறிஸ்டியன் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல, எந்த சர்ச்னா உங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தா தயவு செய்து அந்த சர்ச்சை விட்டு ஓடிடுங்க. ஏன்னா அந்த சர்ச்சை எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்கள்கிட்ட இழுக்கிறதுக்கு பார்க்குவாங்க. ஆனால் ஆக்சுவலாக உங்களை இங்கே இழுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது, உங்களை பரலோகத்துக்கு நேராக இழுக்க பார்க்கணும். நீங்கள் ஆர்மி மேனாக மாறிட்டீங்கன்னா, நான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆர்மி மேனை பார்த்தேன். அவருக்கு புல்லட் இங்கே ஷூட் பண்ணாங்களாம். சிஎம் விஜய் அவருக்கு கொடுத்துக்கிறார் அவார்டு. என்னத்துக்குன்னா, அந்த ஆப்போசிட்டில் என்ன பண்ணாங்களா, இவர் அட்டாக் பண்ணும்போது, இவர் அவங்கள அட்டாக் பண்ணும்போது புல்லட் இங்கே இறங்கிச்சா, இவர் உயிர் போகிற நேரத்தில் கூட அவங்கள போய் சுட்டு சாவடிச்சாரா. அதுக்கு அவங்களை கூப்பிட்டு 48 லட்சம் ரூபாய் அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து பேட்டியில் கேட்குறாங்க, நியூஸில் சொல்கிறாங்க, இவர் ஏன் நீங்கள் ஓடல, உங்களுக்கு உயிர் மேலே பயம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்தது என் தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, என் உயிருக்காக நான் வரல. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள அழிக்கணும்னு வந்தேன். நீங்கள் கூட அவ்வளோதான். ஏசுன்றது ஏசப்பான்ற கிங்டம் என்ன தெரியுமா, மிலிட்ரி. நீங்கள்லாம் ஒரு ஆர்மி மேன். முன்னாடி போயிட்டீங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டீங்க, கன் எடுத்துட்டீங்க, பூட்டை போட்டுட்டீங்க. உங்களுக்கு புல்லட் வரும், ஃபேமிலியிலேருந்து வரும், வேலையில் வரும், ரோட்டில் நடந்து போகும்போது வரும், தேர்ட் பர்சன் மூலயமா வரும். நீங்கள் எந்த கெட்டதோ பண்ணிக்க மாட்டீங்க, நல்லது பண்ணிக்குவீங்க, அதுக்கு உங்களுக்கு கெட்டதாகும். எவ்வளோ பேருக்கு அதாவது நீங்கள் ரசிக்கப்பட்டீங்கன்னா கெட்டது பண்ண மாட்டீங்க, நீங்கள் மனசார நல்லது தான் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா உலகம் உங்களை என்ன பண்ணும், வெறுக்கும். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். போன சர்வீஸ் கூட சொன்னேன். நான் ஆக்சுவலாக இங்கே வீடியோ போட்டு பண்ணுவேன், ஒரு சின்ன 30 மினிட்ஸ் ஆஃப் வீடியோ. யங்ஸ்டர்ஸ் கேட்டாங்க. ஒரு வாட்டி நான் சூசைடை பற்றி எடுத்தேன். ஒரு வாலிப பையன் சூசைடு பண்ணிக்கினா. அது கேட்கும் போது மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த பையன் சர்ச்சுக்கு வந்திருந்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஆவியானவர் என் மனசில் சொன்னார், அவங்க வரலன்னா அதை ரீச் பண்ணுற அளவுக்கு நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பிரதர் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தார். பாரு, சோஷியல் மீடியா நல்ல பிளாட்ஃபார்ம், கெட்ட வழிக்கும் யூஸ் பண்ணலாம்,
நல்ல வழிக்கு யூஸ் பண்ணலாம், நீ நல்ல வழிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். ஸோ அப்போ அந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன், வாலிப பசங்க சூசைட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுன்னு இருந்தேன். அப்போ அது ரீச் ஆச்சு. இங்கே வந்து இந்த வீடியோ எடுக்கும் போது இங்கே ரோட்டில் இருக்கும் போதெல்லாம் சவுண்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த வண்டி சவுண்டு, ஏதாவது ஹார்ன் அடிச்சாங்கன்னா ரொம்ப சவுண்டு. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய காரை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிரவுண்டில் நிற்க வைத்து யாரும் இல்லாத போது என்னுடைய காருடைய மிரரெல்லாம் மேலே எடுத்துட்டு அப்போ அதுலேருந்து பேச ஆரம்பித்தேன். அதில் ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்ன கமெண்ட் வந்துச்சுன்னா, உங்கள் மெசேஜ் ரொம்ப நல்லாகுது, ஏன் உங்கள் காரை காட்டுறதுக்காக நீங்கள் காரில் எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? உங்கள் காரை காட்டுறதுக்காக நீங்கள் காரில் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பாண்டை பண்ணல. ஏன்னா நல்ல மரத்து மேலே தான் அநேக கல்லுங்க விழுவோம். நீங்கள் இன்னைக்கு உண்மையாக ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உனக்கு விரோதமாக எழும்புவான். அதுக்கு தான் கடவுளை நேசிக்கிறவர்கள் இந்த உலகம் என்ன பண்ணுமா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது உங்கள் பொண்டாட்டியாக கூட இருக்கலாம், உங்கள் புருஷனாக இருக்கலாம், சாரி டு டெல் யூ, உங்கள் பிள்ளைங்களாக கூட இருக்கலாம், சாரி டு டெல் யூ, உங்கள் சித்தப்பா சித்தி மாமனார் மாமியார் எல்லாரும் வரைக்கலாம், பெத்த தாயும் தகப்பனும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் இருக்கிற வாழ்க்கை பிடிக்காது. உங்கள் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையாக வாழ்ந்து பாருங்களேன். யாராவது வந்து லஞ்சம் வாங்குற இடத்துல லஞ்சம் வாங்குறது தப்புன்னு சொல்லி பாருங்களேன், உங்களை அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்க, உங்களை வேலையிலேருந்து தூக்குவாங்க. ஏதாவது ஒரு தம்பிங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு கல்யாணம் கட்டாதீங்க, அந்த பையனோட வாழ்க்கை அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகிடும், நாசமாயிடும்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு கல்யாணத்துக்கே கூப்பிட மாட்டாங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, உங்களை ஆல்வேஸ் டெல் டு கார்னர். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிரிஞ்சிச்சு, ஆனால் நான் எந்த தப்பும் அவங்களுக்கு பண்ணல, அவங்களும் எனக்கு எந்த தப்பை பண்ணல, ஆனால் என்னை எல்லாருமே கார்னர் பண்ணாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு வலிக்கும். ஏன் வலிக்கும் என்று சொன்னால், நீங்கள் இப்போ உலகத்தார் அல்ல, நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்கார மாறி கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? நீங்கள் மாட்ட நல்லா கையை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா! நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா! நீங்கள் இந்த உலகம், உங்களை உலகம் ஏன் பகைக்குது என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்ல. அவர்கள் உன்னை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்ன பண்றாங்களா, பகைத்தார்களா. உங்களை பகைப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்க மேல பொய் சாட்சி சொல்லுவாங்க. நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இருந்துச்சு, அவ வேற சர்ச்சுக்கு போறாங்க. ரோட்டில் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட பார்த்து பேசினா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாத இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் குழந்தை ப்ரேயர் பண்ணுங்க, என்னை ரொம்ப பேர் வேற மாதிரி பேசுகிறாங்கண்ணா, மனசு கஷ்டமாயிடுச்சு. நம்ம சர்ச்சுக்கு ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்துச்சு. ஒரு வாட்டி அந்த பாப்பா ப்ரேயர் பண்ணோம், கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. அவங்க வேறு சபைக்கு போயின்னு இருக்கிறாங்க. வேறு ஒரு நாள் மாற்றம் வந்தாங்க, ஒரு மாதம் வந்தாங்க. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு மாற்றம், கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு. திருப்பி 2வது குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. 2வது குழந்தை கொடுக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்க, நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்டை நான் இந்த ஆயில் மில் ரோட்டில் பார்த்தேன். பார்த்த பிறகு பேசினேன், நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறேன். வண்டியில் இப்படி போயின்னு இருக்கும்போது பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக. நான் அப்போ பேசினுக்கு, நல்லா இருக்கிறீங்களா நான் கேட்டாங்க. நல்லா இருக்கிறேம்மா, நீ நல்லா இருக்கிறியா? உங்கள் ஹஸ்பண்ட் அன்றைக்கி பார்த்தம்மா, உன்னை பார்க்க முடியல. ஆமாண்ணா, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட தான்மா பார்த்தேன், ஆயில் மில் ரோலில் தான் பார்த்தேன் அப்படின்னு. ஆமாண்ணா, ஒண்டியாக இருந்தாரா நான் கேட்டாங்க. இல்லைம்மா, யாரோ ஒரு பாப்பா இருந்தாங்க அப்படின்னு. அவ்வளோதான். அவ்வளோதான் சொன்ன பிரதர். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு ஊழியக்கார் போய் பேச மாட்டார், எப்படி போட்டு எப்படி வாங்கி என்ன மாட்டி விட்டாங்க பாருங்க. ஒரு ஊழியக்காரு போய் பேச மாட்டார். சொல்லி யார் அது? எனக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துக்குது, நீ யாரையோ என்ன பண்ணிருக்கிற, ஸ்டெப்னி டயரா வச்சுன்னு இருக்கிற. அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு கடவுள் யார் கையில் காட்டினாரு? என்னை மாட்டி விட்டாங்க பிரதர். நான் திருப்பத்தூரில் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி இஷ்யூக்காக போலீஸ் ஸ்டேஷனாக கோர்ட்டாக ஏறி நிற்க, பயங்கர வெயில். அவர் கால் பண்ணார் அந்த பிரதர், ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் எடுத்து, ஹலோன்னு, பிரதர்
பிரைஸ் லார்ட் பிரதர். நாங்கள் பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள் பிரதர் யார் அப்படின்னு. பிரதர் நான் இப்போ சூசைட் பண்ணிக்கிறேன் தூக்கு போட்டுக்கின்னு அப்படின்னாரு. பிரதர் யார் பிரதர் நீங்கள் சாவுறது கூட என்னைக்கு பிரதர் இல்லையா? ஃபேமிலியிலேருந்து ப்ராப்ளம் வர்றது ஒரு விஷயம் பிரதர். வேலையிலேருந்து வர்றது கூட ஒரு விஷயம். ரோட்லேருந்து யாரோ வீட்டிலேருந்து வருது பாரு, இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான காரியம் எனக்கு. அவர் அப்படி சொன்னார், சாவுறாரு கூட தான். ஆனால் லாஸ்ட்டில் போலீஸ்கார் ட்ராக் பண்ணாருன்னா யாருக்கு பண்ணுவாங்க? எனக்கு தானே பண்ணுவாங்க. நான் ஆண்டவரை கேட்குவேன், எல்லா பிரச்சனையும் முடியுதுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் ஆயில் சொல்கிறது கூட தப்பாகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பிரதர் சொல்கிறார், பிரதர் ரொம்ப துக்கமாக பேசுகிற பிரதர், இனி என் வாழ்க்கை என் உயிரெல்லாம் உங்கள் கையில் தகுது பிரதர். பிரதர் என்ன சொல்லிங்க தயவுசெய்து பிரதர், நான் தூக்கு போட்டுன்னுக்கிறேன் பிரதர், இப்போ உங்களுக்கு நான் பேசினுக்கிறேன் அப்படின்னா. பிரதர் போடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கேளு, நான் சொல்கிறத மாற்ற கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்க பிரதர். என்ன பிரதர்ன்னு கேட்டேன். இல்லை பிரதர் நீங்கள் இந்த மாதிரி நான் யாரையோ இந்த மாதிரி ரிலேஷன் யார் பிரதர் சொன்னதுன்னு என் மனைவி சொல்லிடுச்சு பிரதர் அப்படின்னாங்க. அவங்க மனைவி கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போடுங்க பிரதர்னா. இல்லை பிரதர் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா. பிரதர் நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லலை, தயவுசெய்து உங்கள் மனைவி கேளுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பாப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னம்மா இந்த மாதிரி சொல்லிக்கிறேன் அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி சொன்னாதான் இவர் உண்மையை சொல்லுவாரா? யார் உயிரை வச்சு யார் குடும்பத்தை யார் விளையாடுறது பாருங்க. என்ன பிரதர் இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. பிரைஸ் அலாட் சொன்ன ஒரு தப்புக்காக என்னை பார்த்தா இப்படி திரும்பின்னு போகிறான். அவனுக்கு என்னன்னா, நான் அவனை காட்டி கொடுத்துட்டேன்னா. நான் என்ன காட்டி கொடுத்தேன் நீங்கள் சொல்லுங்கள். உன்னை பார்த்த விஜய் சந்தியா கிட்ட. சந்தியா என்ன யாரு கூட பார்த்தேன் சொல்லு, நான் ஒரு பாப்பா இருந்துச்சுன்னு. நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதுன்ட்டு பிசாசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் மாற்றம் உன்னை தேடி வர மாட்டான், நீ போகிற இடம்லாம் உன்னை தேடி வருவான் அவன். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இன்றைக்கி என்ன வந்துனுக்குது பிரச்சனை. அது கூட பத்தாது, சில பேர் பொய் சாட்சி உங்கள் மேலே சொல்லுவாங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் ராங் கமெண்ட்ஸுங்க அடிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? ராங் கமெண்ட்ஸுங்க அடிக்குவாங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சில பேர் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் பேசுவாங்க. உங்களுக்கு கோவம் வருதா வர அளவுக்கு பிசாசு என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏவி விடுவாங்களெல்லாம். ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்தது உங்கள் சாட்சி கெட்டுரும். நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் பேசி விட்டுருங்க, எடுத்தது பட உள்ளகிற லோடெல்லாம் எடுத்து பேசு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேச. ஒரு வேளை அந்த மாதிரி வரவங்களா இருந்தாங்கன்னா, பேசுகிற யாராவது ஆளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள், 2 நிமிஷம் வரேன்னு சொல்லுங்கள், வராதிங்க எங்கன்னா ஓடிடுங்க. பேசி நிற்கும் போது இல்லை யாராவது உங்கள் சொந்தக்காரர் வராங்க, வந்து ஏதாவது ஒரு கதையை எடுக்கிறது ஆரம்பிக்குது, பழைய டிராஃபிக்கோட என்ன பண்ணுது பேச ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, துணி காய போட்டு வரேன்னு மேலே போங்க, இருங்கவே இருங்காதீங்க. இல்லை ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சும்மா பேசலான் அப்படின்னு நினச்சானா அவங்க ஃபோனை என்ன பண்ணாதீங்க, ஏன் ஃபோனை எடானா அவங்க ஃபோனை என்ன பண்ணாதீங்க, சைலண்ட் போட்டு விடுங்க, பரவாயில்லை. ஏன்னா இவங்கள்ட்டெல்லாம் பேசினா வெறும் கமெண்ட்ஸுங்க தான் அடிக்குவாங்க. நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை என்ன சொல்லு, வேலை இல்லாத ஒரு பட்டதாரிங்களாம். அந்த வாயை வைத்துக்கின்னு யாரை பற்றியாவது பேசணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிசாசு ட்ராப் பண்ணுவான். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் தெரியுங்களா? யூ ஸ்டார்டட் லவ்விங் ஜீசஸ். நீ ஆர்மியாக மாறிட்ட பிறகு ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு பிடிக்காது உன்னை பார்த்தாலே, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது. நான் எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போவேன், நான் போனதுமே அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி ஆகிடும். நான் என்னவோ கல்யாணத்தை நிறுத்த வந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களாம் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடணும், நல்ல பாட்டு போடணும். ஒரு காலத்தில் நானும் ஆடணுவேன் அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணல, அதுக்காகவே நான் ஃபங்க்ஷனுங்களுக்கு இப்போ போகிறதில்ல. ஏன் தெரியுமா, என்னால் அவங்களுக்கு என்ன வரக்கூடாது. 100 நாள் ஜெபம் வைத்தேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன கேட்குறான் தெரியுமா, என்னடா பிக் பாஸா நீன்னு கேட்குறான். எப்படி இருக்குது பாரு. ஒரு காலத்தில் அவங்களாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல காலேஜில் கேட்பாருங்க, நான் ஒருத்தர் விடாமல் கேலி பண்ணுவேன். பைபிள் எடுத்தோந்தும் கேலி பண்ணாத ஆளே இல்லை, என்ன ஆளோ கேலி பண்ணுறாங்க. கோவரை பார்க்குது, கோவம் வந்துட்ட பிறகு நினச்சேன், பார்த்தியா நீ ப்ரேயருக்கு போகிற,
அவ்வளோ கோவம் வரக்கூடாது, அப்படி பேசுவாங்க. அதனால ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணமோ, உங்கள் பிஸ்னஸ் பாருங்கள். இப்போ பிஸ்னஸ் மேன்கள்லாம் பாருங்களேன், இப்போ நீங்கள் அவங்க எவ்வளோ மேலே போனாலும், இப்போ அந்த அம்பானியா யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அந்த ஒரு எவ்வளோ க்ரோர்ஸ் எடுத்துன்னு ஓடிட்டுருக்கிறாரு, அவர் பேர் என்ன, விஜய் மல்லையா. அவர் எவ்வளோ க்ரோர்ஸ் எடுத்துன்னு லாஸ் ஆகிட்டுக்குது. அவர் பாருங்களேன், அவர் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னா கமெண்ட் பண்ணால் கண்டுக்கவே மாட்டார். நீ திருடனானா கூட பரவாயில்ல விடுறான்னு சொல்லி செல்னா போவார். ஏன்னு சொல்லி அவர் மெச்சோர்டாக இருக்கிறார். நீ சொல்கிறதெல்லாம் என் லைஃப்பில் நடக்காதுரா, நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னு அதுதான் என் லைஃப்பில் நடக்கும்னுவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு உபத்திரம் தெரியுங்களா? ஏன் இன்னைக்கு உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்? ஏன் இன்னைக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்? ஜீசஸ், நான் பைபிள் எடுத்துட்டேனப்பா, நான் தான் இன்னைக்கு பாவத்தை விட்டுட்டேனே, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? இந்த பிரச்சனை மத்தியில் ஒன்று உங்களுக்கு தெரியும், இந்த வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை, இந்த வாழ்க்கை கடவுள் கையில் இருக்குதுண்டு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பிரச்சனை வந்தது ரொம்ப நல்லது. அந்த பிரச்சனை டைமில் உங்கள் ஃபேமிலி யாருன்னு ஆண்டவர் காட்டுவார், உங்கள் நண்பர் யாருன்னு காட்டுவார், உனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாருன்னு கடவுள் காட்டுவார். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்குது? ஆமென். உங்கள் கஷ்டத்தில் யார் இருக்குவாங்களோன்ட்டு ஆண்டவர் காட்டுறதுக்காக தான் அந்த பிரச்சனையை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு வேளை உங்கள் ஒய்ஃப் வேலை இல்லாத போது ஹஸ்பண்ட் நீங்கள் நின்னீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஆனீங்கன்னா கூட உங்கள் குடும்பத்தை யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் நின்னீங்க. அதனால் உங்களை ஆண்டவர் அங்கே கொண்டு போவார். ஒரு வீடியோவை பார்த்த, துபாயில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்காக போயிருக்கிறாரு. அவர் எங்கெங்கேயோ வேலைக்கு அப்ளை பண்ணாரா, வேலையே கிடைக்கலையா. அப்போது ஒரு சார் வந்து என்ன சொன்னாரா, லைசன்ஸ் அவருக்கே பண்ணி கொடுத்தாரா. பண்ணி கொடுத்த பிறகு அவர் சொன்னாரா, நீ வேலை செய்ப்பா அப்படின்னாரா. வேலை செஞ்சுனே இருக்கும் போது அப்போ அவருக்கு என்ன பண்ணாரா, அந்த பையன் சொன்னான்னா, சார் எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்திய, பரவாயில்ல விடுப்பா, ஒரு நாள் நீ என்ன பண்ணுவேன், மேலே வருவேன். ஒரு நாள் இவருடைய பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சா. அப்போ அந்த டிரைவருக்கு ஒரு சேலரியை கொடுத்துட்டு சொன்னாரா, இனிமேல் வேலைக்கு வராத, இனிமேல் என்ன பண்ணாத, வேலைக்கு வராது. ஏன் அப்படின்னு கேட்டாரா. இல்லை, என் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நான் உன் சேலரி பே பண்ண முடியாது. அப்போ அந்த காசை கொடுத்துட்டு ரிட்டர்ன் சொன்னானா, நான் வேலை இல்லாத போது எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க, இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்தை இருக்கும் போது நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், உங்கள் கூட நிற்கிறேன்ட்டு. அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆகும் போது ஃப்ரீயாக டிரைவர் வேலை பார்த்தாரா. அந்த டிரைவர் ஒரு நாள் அந்த இழந்த பிஸ்னஸ் மேனுக்கு டபுள் பிஸ்னஸ் ஆச்சா. அவர் லைஃப் லாங் அந்த டிரைவருக்கு எல்லாத்தையுமே அந்த ஓனர் பண்ணிட்டாராம். ஏன்னா நீ என் கஷ்டத்தில் நின்ன தொட்டு உன் கஷ்டத்தெல்லாம் நான் தீர்க்கிறேன்னு சொன்னாரா. சாதாரணமான ஒரு எஜமானுக்கு டிரைவருக்கு வேலை செய்த அவருக்கே அவருடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் நடத்த முடியும்னா, இந்த எஜமானுக்கு நீ கஷ்டத்தில் நிற்கும் போது உன்னை என்ன சும்மா விட்டுருவாரா? கண்ணீரில் விடும் போது சும்மா விட்டுருவாரா? உன் குடும்பத்தின் தேவைகளை எல்லாத்தையுமே சந்திச்சு நீ என் மகன் ஆண்டவர் காட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், as a Christian, as we walk into light, people will hate us. இருளில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா பிடிக்காது, நம்மளை பார்த்தா பேசுவாங்க, உங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி நல்லா சிரிக்குவாங்க, நீங்கள் வெளியே போனதுமே உங்களை பற்றி பேசுவாங்க. அது உங்கள் காதுக்கு வந்து விழும். கவலைப்படாதீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆகிட மாட்டீங்க. நான் இப்போ பேசுகிறது உங்கள் காதில் கேட்டீங்குது. ஆனால் இங்கே என்னென்ன சவுண்டு வருது சொல்லிட்டா, இந்த ஃபேன் சவுண்டு வருது, இந்த ஃபேன் சவுண்டு வருது, அந்த ஃபேன் சவுண்டு வருது, சில பேர் மூச்சு விடுற சவுண்டு வருது, சில குழந்தைங்க ஆடிங்கிறாங்க. இந்த சவுண்டெல்லாம் உங்கள் காதில் போகாது. ஏன் சவுண்டு போகுதுன்னா உங்கள் கான்சென்ட்ரேஷன் என் மேலே இருக்குது. அதே போல தான் இந்த உலகத்தை கூட என்ன பேசுகிற அதர்சியர் எல்லாம் பார்க்காதே, தேவன் என்ன பார்த்து சொல்கிறார், போடா என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறான்னு போய் நேரு. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் பேசாதீங்க, உனக்காக கர்த்தர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. உங்களை எவ்வளோ பேர் வெறுக்கிறாங்களோ வெறுத்துன்னு போட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களை எவ்வளோ பேர் பகை பண்ணிக்கிறாங்களோ நோ ப்ராப்ளம், டெல் them a குட் பாய். ரொம்ப நல்ல ஒரு பாய் சொல்லிட்டு அனுப்புங்க. சண்டை போடாதீங்க அவங்கள்ட்டெல்லாம். உங்கள் சாட்சியை எழுந்துடுவீங்க. நீங்களாம் நீங்கள் அவங்கள ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்க உங்களை. அது ஒரு பிசாஸ். அது நீ சும்மா இருக்கிறல்ல, நீ இப்போ பரிசுத்தமாக வாயிட்டல, அதனால உன்னை ட்ரிகர் பண்ண விடுவாங்க. எனக்கு பாருங்க, ரோட்ல இருந்து வரான், ஏடிஎம் போயின்னு இருக்கிற அன்னைக்கு கேபுக்காக ஒரு பையன் நிலைன்னு இருக்கிறான். அந்த பையன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறான், ஹவ் யூ ப்ரோ அப்படின்னா. ஆனால் அந்த மாதிரி இல்லை பையன். ஏன்னா இவன் ஒரு மாதிரி பேசுவான், ஒரு மாதிரி ட்ரக் அடிக்ட் மாதிரி பேசுவான். ஏன்னா ட்ரக் அடிக்ட்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அப்போ அந்த பிரதர் சொன்னேன், பிரதர் ஹவ் யூ பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர். அவர் சொன்னார், பிரதர் நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில், வாட் யூ பிகம் அ பாஸ்டர் வாட்னார். எஸ் பிரதர் அப்படின்னா. பிரதர் உனக்கு கேட்டாங்களா, கடவுள்குறாரா அப்படின்னாரு. ஐயோ, தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கணும் காலையில். அவர் கீரை தொட்டு தான் பிரதர் நான் என்னவா இருக்கிறேன்,
உயிரோடு. சரி பிரதர், கடவுளுக்குறாரு பிரதர். அந்த கேப் அங்கே இருக்குது பாருங்க, அந்த மூடி. உங்கள் கடவுள் கத்தை இங்கே வர சொல்லுங்க பிரதர், நான் சர்ச்சைக்கு வரேன்றான். யாரோ ஜூஸ் குடிச்சு போட்ட கேப் அங்கே இருக்குதா? அது என்ன பண்ணணுமா? அது அவர் கைக்கு வரணுமா? இந்த ரஜினிகாந்த் அவரோட பட்டம் இப்படி மடியில் வருது, அந்த மாதிரி இவருக்கு என்ன வேணும்? கேப் வரணுமா? நான் இல்லை ஏசப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி ஆளுநெல்லாம் என்கிட்ட மாட்டி விடுறேன், என்னால் முடியலப்பா. ஆல்ரெடி நானே எங்கேயோ ஒரு இதில் என்ன பண்ணினுக்கிறேன், போய் இவன் பார்த்தா மூடி அடி, இவன் தலையே எடுக்கிற மாதிரி பேசினுக்கிறான்ப்பா என்ன. No bro, no, there's no God, there's no God, nature is God. என்னவா? நேச்சர் தான் கடவுளா? ஏன்னா காஞ்சா அச்சு இலையை பார்த்து நேச்சர் இஸ் காட். அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா அவங்க மாதிரி பண்ணுவெல்லாம் ஒரு மாதிரி ட்ரான்ஸ் கேட்குவாங்க அப்படி. ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவன் பாபு முரளியா, இவன் பாபு முரளியா ஆகிடுவான். அவன் பாபு முரளியா, அவன் பாபு முரளியா ஆகிடுவான். யோசித்து பாருங்க, எனக்கு என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன பிரச்சனை வருது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வீட்டுக்கு வருது பிரச்சனை. தூங்கின்னு இருக்கிற டோர் தட்டுறாங்க. நைட்டு ஒரு மணிக்கு இருக்கும். 2 டோர் எங்கள் வீட்டில், இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது. என் ரூமுக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இருந்துச்சு. டபான்னு தட்டுறாங்க. துடிச்சு ஏஞ்சி ஜன்னல் திறந்தா பேய் மாதிரி எட்டி பார்த்துங்கிறாங்க. இப்படி தொருங்கன்றாங்க. திறந்து பார்த்தா பையன் என் ஃப்ரெண்டு. இனி வரைக்கும் நான் அவனை சர்ச்சில் பார்த்துருந்தே இல்லை. ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிக்கலான்ங்கிற அப்படின்னா, என்ன ஆண்டவன் எவன் சாத்தாலும் என் வீட்டுக்கு தான் வரானுங்க. ஃபோனு வந்துட்டு இவ்வளோ பேரை கத்தி எடுத்துன்னு வந்து நைட்டு 1 மணிக்கு என் வீட்டில் வைக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? என்னன்னு கேட்டால் அவங்க ஒய்ஃபை குத்துறானா. இவனை கூப்பிட்டுன்னு வரத்துக்கு இன்னொருத்தன் என் வீடை காட்டிக்கிறான். அவன் எவ்வளோ நல்லவன் பாரு. வில்லிக்கிட்ட போ, நல்லா பேசி அனுப்ப. எவ்வளோ மணிக்கு வரணும் சிஸ்டர்? எனக்குன்னு குடும்பம் இல்லை, எனக்குன்னு ஒரு ஹெல்த் இல்லை இல்லையா? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணா டைரெக்டாக அனுப்புகிறான். ஏன் சொல்லி? என் நிம்மதியை கெடுக்கிறான் அவன். மகன் தூங்குறியா நீ? அனுப்புற சப்பிங்ஸ் ரோட்லேருந்து அனுப்பிக்கிறான்ப்பா. நான் பேசினா அந்த பையன்ட்ட, இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டமாக என்கிட்ட வரீங்க, நான் பேசினா நீ என்ன பண்ணும்? ஆமாம், என்கிட்ட ரிவர்ஸ் பேசுகிறான், கையில் கத்தி வேறு வச்சுனுங்கிறான். யார் மேலே இருக்கிற கோவம் என் மேலே காட்டினா எனக்கு என்ன வரும்? வரமா வராதா? என்னன்னு கேட்டால் பார்த்தா அவங்க ஒய்ஃப் என்னவோ ஏமாத்திடுச்சான், அதனால அதை கத்தியில் குத்துறேன்றா. சரி, ஏதோ குத்துறான்னு மனசில் நினச்சின்னு என்கிட்ட யாரா வந்த? இல்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. என்னன்னு கேட்க வந்தாரு? குத்துலாமா வேண்டாவா? இதுக்காடா நான் பாஸ்டரானே? இல்லை, நீ குத்திட்ட பிறகு ஸ்டேஷனுக்கு போயிட்ட போய் போலீஸ்கார அடிச்சு உன்னை கேட்குவா ஏன்டா குத்துனேன்னா. 1 மணிக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன். அவனை A1 ஃபிட் பண்ணுறாங்களோ இல்லை என்ன A1 ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? கன்ஃபார்ம் இருக்குது. கேட்டுக்கிற ஆண்டவட்ட பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் பேசினேக்குவேன். சில பேர் பார்க்குவாங்க, என்ன மென்டல் நினைக்கிறேன் இவரேன்ட்டு. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆயிடுவோம் சில நேரத்தில். அல்லேலூயா. ஒன்றை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று தேடி வரும். அப்புறமா 2 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அவன்கிட்ட பேசி, அவன் வேறு கொஞ்சம் டானிக் வேறு குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறான். டானிக் குடிச்சிட்டுக்கிறவங்களுக்குலாம் தெரியாதானே, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் ரைட்டு. காலையில் வரைக்கும் என் தூக்கம் கெட்டுட்டு மறாத நாள் எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் விட்ட பிறகு அவங்க ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணான், இன்னொரு குழந்தை பிறந்த பிறகு. என்னென்னு ஃபோன் பண்ணானா, இன்னைக்கு நீ பேசின பாரு, என் லைஃப் ரொம்ப நாள், நான் ரொம்ப சந்தோஷம். திருப்பி எதுனா கத்தி எத்தனை வரானான்னு யோசித்தேன். இல்லை, என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகுது, பேர் வைக்கணும்னா. அப்படியே ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு, நீ வானா. சத்தியமா நான் வருவேனா? நீ என்னைக்கு என்னவா வரேன்னு எனக்கே தெரிய மாட்டேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மாதிரி வரோம் பிரதர், அந்த மாதிரி வரோம். நான் பெங்களூருக்கு வந்ததுமே வந்துச்சு பிரதர், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஃப்ளைட் ஏறி உள்ளே போயின்னு இருக்கிறேன், எங்கள் ஆண்டி வராங்க. ஆண்டி வந்துட்டு, பெங்களூரில் என் பையங்கிறாப்பா, இந்த ஒரு ஐட்டம் ஒண்டி எங்கே கொடுத்துருப்பான்னாங்க. எங்கள் ஒய்ஃப் ஒரு வேஸ்லின் இருந்துச்சு, சும்மா இருக்குதுங்க, நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணுன்னு கொடுத்தாங்க பிரதர். அந்த 2 பொருள்னால ஃப்ளைட்டே மிஸ் ஆகிட்டுக்கோ பிரதர்.
நான் லக்கேஜ்ன்றதுக்கு அங்கே போய் கொடுக்கல. என்கிட்ட லக்கேஜில் ஒரே பேக் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்துன்னு வந்துட்டேன். அங்கே செக்கிங்கில் என்ன பண்ணிட்டாங்க, இது அலோவ் பண்ணுறதில்லன்ட்டாங்க. யாரும் வேஸ்லின் எடுத்துன்னு போகாதீங்க, அலோவ் பண்ணுறதில்ல, லக்கேஜில் போட்டு எடுத்துன்னு போகலாம். அந்த ஜிம்முது ரப்பர் இருந்துச்சு, அதை எடுத்துன்னு போக விட்டாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி பண்ணிட்டு திருப்பி லைனில் வர பெரிய கியூ வந்துட்டுக்குது. லைனில் இருந்து தான் போகணும். 8:45க்கு 8:20க்கு நான் உள்ளே இருக்கணும். 8:25 ஆயிடுச்சு, விட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் நான் ஒண்டி தான். நான் பெங்களூருக்கு வரணுன்னாலே எனக்கு அவ்வளோ போராட். போன வாட்டி நான் ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்துன்னுக்கிறேன், 2 டயரும் கட் ஆயிடுச்சு. ஏன்னா என் உயிர் பின்னாடி என்ன பண்ணுறான், நான் செத்தா இவ்வளோ பேர் அவன் என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம். அப்போனா எனக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது. உங்களுக்கு ஒன்று, எனக்கு 1000 இருக்குது. இந்த தடவை 4 நாள் ஆச்சு நான் பெங்களூருக்கு வந்து. 3 போலீஸ்கார் வந்துக்கிறாங்க என்னை பார்க்கறதுக்கு. கொலை பண்ணல, திருடல, எஃப்ஐஆர் பண்ணிக்கிறாங்க என் மேலே. என்ன சொல்றீங்க? பைபிளை விட்டுட்டா, ஊழியத்தை விட்டுட்டா, ஃபேமிலியில் அங்கே ஹாஸ்பிட்டலைஸ்ட், அங்கே ஃபினான்ஷியல் ஒரு பக்கம், ஹெல்த் ஒரு பக்கம், இங்கே யாரோ சித்தப்பா மாதிரி வரான் ஒருத்தர். புது சாகுது பிரதர். என் ஃப்ரெண்டு நான் ஊர்லேருந்து வந்தேன்ட்டு வந்துக்கிறான் பிரதர். வந்தானே படுப்பாவி, பார்த்துட்டு போனோம் தானே, டபுள் ஆகிட்டு வந்துட்டு மேலே வீட்டுக்கார் யாரோ ஒருத்தர் தூரம் எடுப்பானிக்கிறார் வண்டியை. யார்டா நீ, என்ன தூரம் எடுன்னு இவங்க 2 பேருக்கு WWF எனக்கு ஃபோன் பண்ணிங்கிறா. பாஸ் என்னை ஒருத்தர் திட்டின்னுக்கிறா, கொஞ்சம் ஜல்தி வாண்டு. இவனை திட்டுறதுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு போய் பார்த்தா மேலே குரு போலீஸை வர வச்சுட்டுக்கிறார். இப்போ போலீஸ் வந்தால் யாரை பிடிப்பா, யாரை பிடிப்பா, என்ன பண்ணுறது? நானே யோசித்தேன், நானே போய் சரண்டர் ஆயிட்டா. யாரும் என்ன தேடி வராதிங்க சார், நானே வந்துடுறேன் உள்ளோ. இனினா சும்மா தேடி வரீங்க. நைட் 2 மணி வரைக்கும் காரில் சுற்றின்னுக்கிறேன். இவன் பண்ணிட்டு போய் வீட்டில் தூங்கிட்டான். சொல்லுப்பா, பாஸ்டர் நல்லா இருக்கிறான்னு நினச்சின்னுக்கிறீங்களா? ஒரு நிமிஷத்துக்கோ விரோதமாக எழும்புறான் எனக்கு. ஏன் சொல்ல, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டேனே, உன்னை நரகத்தின் வழியிலேருந்து இழுத்துட்டேனே. அப்போனா நாங்கள் மைக்கை வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு நாங்களும் போயிடணுன்ற ஆசைலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த வாட்டியெல்லாம் அப்படி இல்லை. இந்த வாட்டி எவ்வளோ புல்லட் வந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி தான் போக போகிறோம். ஹல்லேலூயா. எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு சாவ போகிறோம், எதுக்கோ ஒரு நாள் நம்ம உயிர் என்ன ஆகுது, போகுது. அது பரவாயில்ல, இந்த ஆண்டவருக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. போலீஸ்காரன் சொல்கிறான், லெட்டரில் சைன் பண்ணுன்றான். என்னன்னு பார்த்தா என் மேலே எஃப்ஐஆர் பண்ணிக்கிறாங்களா, யாருன்னே தெரில. ஏதோ ஒரு காசு அமௌண்ட்டு வந்திருக்குதுன்ட்டு. எனக்கு யாருன்னே தெரியாதவங்களா. ஏன் வருது இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பணம் கஷ்டம் வருதுன்றீங்க, எஃப்ஐஆர் எத்தனை ஆகிக்குது அவங்க மேலே? டோன்ட் பிளேம் ஆன் காட். கடவுள் மேலே பிளேம் பண்ணாதீங்க. சில பேர் நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் என்னை ரொம்ப சோதிக்கிறார். கடவுள் சோதிக்க மாட்டார்மா. சில குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா, எக்ஸாம் எழுதுவாங்க, ஃபெயில் ஆகிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த வாட்டி எக்ஸாம் என்னவாயிடுச்சு, டஃப்பாக இருந்துச்சுன்னுவாங்க. என்னவா சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம்னு. அதே எக்ஸாமில் இன்னொருத்தர் எழுதிக்குவான், அவன் 90 வாங்கிக்குவான், இவர் கோட்டை வாங்கிக்கிறார். எப்படி? கொஷின் பேப்பர் மேலே ப்ராப்ளம் இல்லை, அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம். இன்னைக்கு உங்கள் ப்ராப்ளம் கூட கடவுள் மேலே இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தேவையில்லாதவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற அவசியமே இல்லையே. நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டினா கடவுளை மாற்றத்தான் நீ பார்க்கணும். எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன், எனக்கு உதவி என் கர்த்தர் பரலோகத்தில் எனக்காக அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பணம் நஷ்டம் வரும் பிரதர், லட்சத்தில் விட்டுக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல்ல. சரீர வேதனை வரும், ஆண்டவர்கிட்ட வந்துட்ட பிறகு சரீரத்தை தொடுவான் பிசாசு. தெரியுங்களா? உன்னை டார்ச்சர் பண்ணுவான். ஆனாலும் கர்த்தரை நீ நேசிக்க வேண்டும். நினச்சி நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு வீட்டு ஓனர் வெளியே உட்காந்து இந்த சேரை போட்டுன்னு ஒரு 2 காலம் இவ்வளோ பெருசாகவே இங்கே இருந்துச்சு. இந்த உலக ஆண்டியை பார்த்து கேட்டேன், யார் இவருன்னு கேட்டேன்.
இந்த வீட்டுடைய ஓனர்னாரு. அவர் கையில் பார்த்தா ஒரு பியர் பாட்டில் வச்சுன்னு இருக்கிறார். என்னன்னு பார்த்தா அவருக்கு கால் இன்ஃபெக்ஷன் ஆகிக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ன ஆகிட்டுக்கிறாரு, இந்த லிவர் எல்லாம் போயிட்டு இருக்குது, அது காலெல்லாம் வீங்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் he never stopped drinking man. அவர் என்ன பண்ணல, ட்ரிங்க்ஸ் பண்ணுறத விஜய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ணல. அது கூடவே உக்காந்துக்கிறாரு. அவர் உயிர் போதுன்னு தெரிஞ்சு கூட அந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஒரு நியூஸை பார்த்தேன், டாக்டர் என்னவோ பைப்பிங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க, வாயெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுக்குது. அவருக்கு இங்கே பைப் வச்சிருக்கிறாங்க, இங்கே பைப் வச்சிருக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணுறாரு, இன்ஜெக்ஷனில் எடுத்து இங்கேருந்து அனுப்புகிறாரு ஷார்ட்கட்டில். எவ்வளோ ஒரு வெறி பாருங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பாவத்தின் மேலே. நான் கேட்குறேன், பரிசுத்தத்தின் மேலே வெறி இல்லையோ? ஏன் உயிர் போயிடுதுன்னு பயமோ? ஏன் மானம் போயிடுதுன்னு பயமோ? உயிரே போனாலும் அவருக்காக போச்சுன்னா பரலோகம் கிடைக்குதியா? எல்லாரும் ஒரு நாள் சாவ போகிறோம். இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறோம். இந்த உலகத்துங்கிறதெல்லாம் டஸ்ட் அடிக்க போகுது நீ இல்லைனா. ஆமென். நீ இருந்த வீடு சுத்தமே இல்லாத இடம். ஆமென். அல்லேலூயா. நீங்க போட்ட துணி எல்லாமே போடுது. என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க? கஷ்டம் என்னைக்குமே கஷ்டம்னு பார்க்காதீங்க, கர்த்தருக்காக நன்மைக்கு ஏதுவாய் பாருங்க. பவுல் அதுதான் சொல்றான், என் கண்ணுக்கு எதெல்லாம் நஷ்டமா என்னடா, அதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு என்ன நினைக்கிற, லாபம்டா. எனக்கு லாபம். எனக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள எத்தனையோ நஷ்டம் ஆயிடுச்சா உங்களுக்கு? பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அது கடவுளுக்காக லாபமா எண்ணுங்க. ஒருவேளை வேலை போயிடுச்சா, ஆண்டவருக்காக வந்த பிறகு வேலையில எடுத்துட்டாங்களா, பரவாயில்ல விடு, உனக்கு எங்க அப்பா தருவார் உனக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை உன் குடும்பத்தை கைவிட்டாங்க, பரவாயில்ல, எங்க அப்பா தருவார் உனக்கு. யெகோவா ஜைரே இருக்கிறார் உன் தேவைகளை சந்திக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க யுத்தத்துல இருக்கிறீங்க. சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு சோதனைன்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்காதீங்க. டோன்ட் பிளேம் ஆன் காட். கத்துக்கங்க. பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? உங்க கையில உங்க லைஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். உங்க கையில எதுவுமே இல்லை. நான் போன தேர்ஸ்டே கூட சொன்னேன், ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் ஆப்பிளை கண்டுபிடிச்சவர். அவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சவர். அவருக்கு போய் செக் பண்ணும் போது கேன்சர் 4th ஸ்டேஜ். அவருக்கு இவ்வளோ பார்ட்ஸை கண்டுபிடிச்சவர். அவர் பார்ட்ஸில் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் இல்லையா? முடியல. ஏன் தெரியுமா? அவங்க லைஃப் அவங்க கையில் இல்லைன்னு கடவுள் காட்டுறார். உங்கள் லைஃப் கூட உங்கள் கையில் இல்லை பிரதர். நீ எவ்வளோ பண்ண சம்பாரிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உன் லைஃப் கடவுள் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. பரவாயில்ல, இருக்குதோ இல்லையோ, கடவுளுக்காக போயினே இருக்கலாம். என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். என்னை பற்றி இந்த உலகம் என்னன்னா பேசட்டும், இவன் ஒரு ஊழியக்காரனே இல்லை, நீ ஒரு விசுவாசியே இல்லை, நீ ஒரு கிறிஸ்டியனே இல்லைன்னு கூட உன்னை பற்றி சொல்லிட்ட, கவலையே படாத, உன்னை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் கீழே விழுந்து போயிருந்தனா, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்த தொட்டு தான் எனக்கு கடவுளே வேண்டாம். சில பேர் அப்படி நினைக்கிறீங்க. நீங்களாம் வேண்டாம், நான் ஒருவேளை நான் இப்படி இருக்கிற தொட்டு தானே எல்லாரும் எனக்கு அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கெட்டோன்னா மாறிட்டா அவங்களுக்கு லாபம் இல்லை, உங்களுக்கு நஷ்டம்ன்ற. உங்களுக்கு இப்போ பாருங்க, நான் நினைச்சா எப்படி பண்ணலாம்? எனக்கு இருக்கிற கவலைக்கு எங்கேயோ போகலாம். நாங்கள் எங்கள் கவலையை யோசிக்கிறது இல்லை. இப்போ கூட உங்கள் கவலை என்கிட்ட பாருங்க, உங்கள் கவலையை தீர்க்கிற அளவு கெப்பாசிட்டி கர்த்தர் கொடுத்துக்கிறார். பட் ஸ்டில் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். பட் என் பிரச்சனைக்கு எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன்கிறார். நான் அவர்கிட்ட போகிறேன், அவர் என்ன நடத்துகிறார். ஈவன் we have lot of problems brother, lot of problems, but we never see the problems. We give glory to God. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னன்னா வரட்டும் பிரதர், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், அவனுக்கு டார்ச்சர் கொடுக்குவான், அவனுக்கு கொஞ்ச நாள் தான், அது கொஞ்ச நாள் தான் பிரதர். ஒரு நாள் வரும், உங்க குடும்பத்துக்கு முழுவதுமா நீ தர மாதிரி கர்த்தர் செய்வார். ஆமென். எல்லாரும் பேசுவாங்க, பாத்தியா பைபிள் எடுத்துட்டு பிரேயருக்கு போயிட்டு அல்லேலூயாக்கு போயிட்டு, அதுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, கடவுள் நம்ம கடவுளை விட்டுட்டு இதெல்லாம் பேசுவாங்க. எனக்கும் பேசினாங்களே, என்ன பைபிள் எடுத்தா கூட ஒன்றும் இல்லைப்பா, நீங்க பழைய தப்பை பத்தியே பேசுவாங்க எல்லாரும். கவலைப்படாதீங்க, இப்போ நல்லா இருக்கிறியா, அது வரைக்கும் போதும். பழைய சாமானி தப்பா தான், கெட்டவனா தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நல்லவனா மாத்தின்னுக்கிறாரா, அது வரைக்கும் நன்றி. நீ நல்லவன் யாருக்கோ போய் ப்ரூவ் பண்ணுன்ற ஹவுஷேல உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுவார், என் மகன் அவன். ஆமென். ஹல்லேலூயா. சில இடத்துல நம்ம ஏன் நம்ம சாட்சியை இழக்கிறோம்னா, தேவையில்லாதவங்களுக்கு நீங்க போய் ப்ரூவ் பண்றீங்க that you are good. You no need to prove anyone, God will prove it.
ஆமென். ஹalleluya. நல்லா சொல்லுங்க ஹalleluya. ஒருவேளை உங்களுக்கு ஹஸ்பண்ட் மூலமா வரலாம் பிரச்சனை. டுடே இட் இஸ் அந்த முள்ளு நிமித்தமா உங்களுக்கு குத்தினே இருக்கலாம். பட் சோர்ந்து போவாதீங்க. ஒரு நாள் உங்க கணவனை கர்த்தர் தொடுவார். ஒருவேளை உங்க மனைவி மூலமா உங்களுக்கு வரலாம். சோர்ந்து போவாதீங்க. உங்களை தொட்ட ஆண்டவர் அவங்களே தொடுவார். ஒருவேளை உங்க 2 பேருக்கு சேர்த்து சொல்றவங்க பிள்ளைகள் நிமித்தமா உனக்கு வரலாம். ஒரு நாள் கர்த்தர் அவங்களையும் தொடுவார். அல்ல இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வரும். பிரதர், என் பிள்ளையே என்னை வெறுக்குது. ஏன் வெறுக்குது? யோவான் 15 என்ன சொன்னார்? 15:17 என்ன சொன்னார்? இந்த உலகம் உங்களை வெறுத்தது ஏனென்றால் பகைக்கிறது முன்பாக என்னை அவர்கள் பகைத்தார்கள். அதுக்கப்புறமா இருக்கிற வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் நீங்க ஒருவேளை உலகத்துல இருக்கிறவர்களை போல நீங்க இருந்தீங்கன்னா உலகம் உங்களை எப்படி நேசிக்குவாங்களா தெரியுமா? எல்லாரும் தன்னுடையவர்கள் என்று நேசிப்பார்கள். அப்படின்னா ஏன் சொந்தக்கார், ஏன் பிரதர், ஏன் அக்கா, ஏன் தங்கச்சி. ஆனா நீங்க உலகத்தை விட்டு பைபிள் எடுத்துட்டீங்கன்னா அதான் அப்படின்னு பேசுவாங்க. ஐயா அவன் ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லை. பைபிள் ப்ரேயர்னுவாங்க. உங்கள் ஓன் ஃபேமிலியே பேசுவாங்கம்மா. உங்கள் சொந்த குடும்பமே உங்களை பற்றி பேசும். சாப்பிட்டுல தட்டுலேயே அவங்களே பேசுவாங்க உங்களை பற்றியெல்லாம். உங்கள் காதுக்கும் வந்து விழும். பட் கவலைப்படாதீங்க, உங்களை நடத்துகிறவர் உன் கர்த்தர், உன்னை நடத்துகிறவர் உன் கர்த்தர். ஆமென் அல்லேலூயா. என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பிரதர். உலகத்தாரா இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் பார்க்குவாங்க. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா தேவன் ஒண்டி தான் உன்னை பார்க்குவார். அல்லேலூயா. என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க பிரதர். உலகத்துக்கு யாரும் கண்டுக்க மாட்டாயா? ஏன்னா நீ கர்த்தரை நேசிச்ச, அதை தான் இந்த உலகம் உன்னை கண்டுக்கல. இப்போ ஆனால் கர்த்தர் கண்டுப்பார். இப்போ இவ்வளோ பிரச்சனையில கூட என்னை கர்த்தர் வளர்த்துன்னு இருக்கிறார் தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தால் கூட எங்கள் அப்பா என் கூட நிற்கிறார். நான் யாருக்கிட்டையும் போய் நின்ன வைக்கல என் ஆண்டவர். எனக்கு தெரியும், நான் ஊழியத்தில் வரும்போது ஆண்டவர் கத்தா சொல்லிட்டு வந்தேன், ரோஷமாக சொல்லிட்டு வந்தேன். என்னை நீ கூப்பிட்டினா என் தேவைகள் எல்லாம் நீ சந்தி, என் உயிர்க்கிற வரைக்கும் நான் உனக்காக ஓடுறேன். ஆனால் உன் பேரை வச்சு நான் யாருக்கும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு அந்த கிருபையை கொடு. யார்கிட்டயோ போய் பண காசுக்கு என்னை நிற்க வைக்காத. நான் பணத்தில் ரொம்ப அடிபட்டுக்கவே என் வாழ்க்கையில் நினைக்கிறேன். இனி வரைக்கும் அமோகமாக என் ஆண்டவர் நடத்துகிறார். எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒன்றுனா எனக்காக ஓடி வரார் பிரதர். எனக்கு வரார், என் கண்ணு பார்க்குது, அது எனக்கு ஒன்றுனா எங்கள் அப்பா வரார். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க நீ அனாதி, எனக்கு யாரும் இல்லைன்ட்டு. சில பேர் குடும்பம் இருந்து கூட அனாதியாக வாழ்கிறாங்களே, அவங்களால என்னன்னு சொல்கிறீங்க? எனக்கு அக்கா இல்லை, எனக்கு தங்கச்சி இல்லைன்ட்டு. சில பேர் 6-7 அக்காங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டில், ஆனாலும் அவங்க அனாதியாக தான் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தில் யாரும் வந்து நிற்கிறதில்ல. அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, வருதில்லை. என்ன சொல்கிறீங்க? அவங்க அனாதியா இல்லையா? எல்லாரும் தனியாக தான் இருப்போம். ரட்சிக்கப்பட்ட பேருக்கு நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டார்னா, இவங்கெல்லாம் உன்னை பார்க்கறது போய் கர்த்தர் தான் உன்னை பார்ப்பார், கர்த்தர் தான் உன்னை தாங்குவார், கர்த்தர் தான் உன்னை நடத்துவார். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குது? நீங்க மாட்ட நல்லா கையை தட்டி அல்லேலூயா. நீங்கள் உலகத்தாரா இல்லாத இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களை பார்க்குவார். நீங்க உலகத்தாரா இருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரா மாறுவாங்களா? உங்க சொந்தமாய் மாறுவார்களா? உங்க சொந்த பந்தமாய் மாறுவார்கள். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. யாராவது தப்பு பண்ணும்போது அவங்க சொல்லாம விட்டு பாருங்களேன், அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, நல்ல ஃப்ரெண்டுன்னுவாங்க. அதை எடுத்து சொல்லி பாருங்களேன், அவங்க அவங்களுக்கு எதிரி மாதிரி பார்க்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிரி மாதிரி பார்க்குவாங்க. நான் போன சர்வீஸ் சொன்னேன், அநேக பேர் வீட்டுக்கு என்ன பண்ணாதீங்க, அப்பப்போ உங்கள் சொந்தக்கார வீட்டுங்களுக்கு போவாத நினைக்கிறேன். ரொம்ப பேர் நீங்கள் போகிறதில்ல, ரொம்ப நல்லது. அப்பப்போ உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போவாதீங்க. உங்கள் ரெஸ்பெக்ட் என்ன ஆகிடும்? பைபிள் சொல்லுது அப்பப்போ போவாதீங்க. ஒரு சிஸ்டர், ரொம்ப நல்ல சிஸ்டர், என்ன பண்ணிக்கிறாங்க, ஏதோ போய்க்கிறாங்க, சண்டை ஆயிட்டுக்குது. என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? சொல்கிற கேளுங்க. அன்றைக்கே எங்கள் பாஸ்டர் சொன்னார். என்ன சொல்லிக்கிறார் சொல்லுங்கள் சிஸ்டர்? அன்றைக்கே எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீ ஒரு சாத்தான், உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு, நான் மீறி வந்தேன் அப்படிங்கிறா. இப்போ எனக்கு ஆல்ரெடி கம்மி எதிரிங்கிறாங்க, கொஞ்சம் எதிரி. இந்த ஆண்டி என்ன வந்து என்னை அட்வர்டைஸ் பண்ணிங்குது. இப்போ நான் வெளியத்தில் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு கூட நான் யாரா மாறிங்கிறேன்? நான் யார் நல்லதுக்காக செஞ்சேன், ஆனால் அது எனக்கு என்னவா மாறிங்குது? எனக்கு எதிரியாமா. அப்போ அது வலிக்குமா வலிக்காதா? எங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது. இப்போ ஏன் தெரியுமா?
we love God man. எங்களுக்கு ஆண்டவரை ரொம்ப இஷ்டம். ராஜா அப்படியே தட்டுப்பா, சைலண்ட் ஆயிட்டுக்கிற. வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். மெசேஜ்ல 2 hour பேசிக்குவேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்குவேன். அந்த எக்ஸாம்பிளை வச்சு அவங்க வேலைக்கு எதனா சாதகமாக பண்ணிட்டு லாஸ்ட்ல என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் அது சொன்னீங்க பாருங்க, அது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க பாருங்க, அது ஒன்று தான் பாஸ்டர், அப்படியே பண்ணிட்டாங்க பாஸ்டர். மிச்சிந்தெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் சும்மா இருக்கிறாரு இல்லையா, பிசாசு சொல்ல இவங்களை மாட்டி விடுறா, மாட்டி விடு. ஆமென் அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ண, ஐயோ பாஸ்டர் ரொம்ப சண்டை பாஸ்டர் சர்ச்சில். என்ன பாஸ்டர்னா, ஏதோ ஒரு கப்பல்ஸ் கல்யாணம் கட்டி வச்ச பாஸ்டர், இவங்க சண்டையில் வாரம் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க பாஸ்டர், இந்த பாஸ்டர் தான் கட்டி வச்சார், பாஸ்டர் தான் கட்டி வச்சார். என்ன பண்ணுறது பாஸ்டர்? என்ன நான் அதுக்கு தான் பாஸ்டர் யாருக்கோ கல்யாணமே கட்டி வைக்கல, என்னை தேவன் அந்த அழைப்பை கூப்பிடலன்னு பாஸ்டர் இல்லைங்களா. நல்லா இருந்தாங்கன்னா என்னை பாஸ்டர் தான் கட்டி வச்சேன்னுவாங்க. சண்டை ஆயிடுச்சுன்னா பேயை கூட சொல்ல மாட்டாங்க, அக்கறாங்க லிங்கநாட்ஸ்பத்திர மேலே, அவர் தான் பார்த்து கட்டி வச்சார். நாங்கள் எப்படி பார்த்ததுமே நல்ல பொண்ணு நல்ல பையன், அதுக்கு தான் யாருக்குமே நான் நல்லவன்ற தேவனே சொல்றார், என்னை நல்ல போதகர் என்று கூப்பிடாத. ஏன்னா இந்த உலகத்தை யாரும் இல்லைன்னு அவரும் பார்த்துட்டு தான் அந்த வார்த்தை சொன்னார். கோலாரில் என்னை கேட்டாங்க ஒரு ஆண்டி, உங்க சர்ச்ல உங்க கூட இருக்கிறவங்க யாருன்னா வாலிப பையன் நல்ல பையனா இருந்தா என் பொண்ணு நான் தரேன். நான் சொன்னேன், இந்த உலகத்திலே நான் பார்க்கல சிஸ்டர் அதை மாதிரி யாரும். நீங்களே யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் நல்லவன் ஏன் சொல்றதுன்னா, நல்லவங்களை கூட கெட்டவனா மாத்திர இன்சிடென்ட் வரமா வராதுங்களா. இன்னைக்கு ரோட்ல தூங்கிக்கிறாங்க பாரு, தப்பெல்லாம் பண்ணிட்டு, அவங்களாம் கெட்டவங்க இல்லை, அவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு வந்த துரோகம், ஏமாத்துதல், தோல்வி, அந்த நல்ல குணத்தை ஏமாத்தின தொட்டு தான் அவங்க எங்க வந்துக்கிறாங்க. ஸோ நல்லவன் கெட்டவனா மாறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது, கெட்டுவன் நல்லவனா மாறதுக்கும் 100% வாய்ப்பு. அது நம்ம சபையில் இருக்கிறாங்க. துன்மார்க்கனா வாழ்ந்தோம், நம்ம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா மாறினுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல நல்லவன் கெட்டவன் யாருமே இல்லை, எல்லாம் நேரத்தில் கர்த்தர் செய்வார். ஸோ தே வில் ப்ளேம் ஆன் யூ, உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. அன்னைக்கு நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் தானே சொன்னீங்கன்ட்டு உங்களை மேலே சொல்லுவாங்க. பட் ஸ்டில் டேக் இட், எடுத்துக்கங்க, பரவாயில்ல. இந்த காற்றை எடுத்துக்கின்னு இந்த காத்துல விடுத்துடு, தேவ நாமத்துக்கு மகிமையை சொல்லு. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உலகத்தாரா இருந்தா எல்லாரும் கூட சேருவாங்க. நம்ம சபை கூட அதை தான் சொல்றேன் இல்லைங்களா. உலகத்தை கொஞ்சம் உள்ள இட்டுன்னு வந்தா நினைச்சுக்கோங்களேன், சர்ச்சில் இடமே இருக்காது உட்காரத்துக்கு. ஒன்னில் நல்லா டான்ஸ் ஆடி 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 நீங்கள் விபிஎஸ்க்கெல்லாம் வந்து பாருங்களேன், நம்ம சர்ச்சிலலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கெல்லாம். எவ்வளோ ஜனம் வராங்க தெரியுமா? 150 பேர் வராங்க. குழந்தைங்களுக்கு தான் அது செட்டு. பரலோகத்துக்கு போகிறதுங்களுக்கெல்லாம் வசனம் தான் ரொம்ப நல்லது, முக்கியம். ஆமென் அல்லேலூயா. ஒரு வாட்டி என் கூட சின்ன தம்பி இருந்தான், அவனை ஒரு வாட்டி ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு வர்ஷிப் லீடர் வந்தாருன்னு சொல்லிட்டு, அவர் பேர் சொல்ல ஆசைப்படல. நானும் ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும்னு இந்த போனேன். பாக்ஸ் இப்படி வெயிட்டு, என்ன டான்ஸ்ன்றீங்க. அந்த பாக்ஸில் இருக்கிற சவுண்டு ஹெவி. நான் பக்கத்தில் இருந்தேன், எனக்கு முடியல, சவுண்டு தாங்க முடியல. அப்படியே சேர் மேலே உக்காந்துக்கிறேன், இப்படி 2 காதை பிடிச்சின்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேய் ஓட்டினுக்கு தலைமையில் கை வச்சு. அது என்ன நினச்சிக்குது, எனக்கு பேய் பிடிச்சிக்குதுன்ட்டு. நான் இப்படி எடுத்து பார்த்தேன், இதோட பெரிய கொடுமை என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைடா. இவன் 2 பக்கம் டமான்னு அடிக்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் என் கூட வந்தா பாருங்க சர்ச்சுக்கு. அந்த பாஸ்டர் ஆடுறாரு இப்படி. இவன் வந்து இங்க நம்ம ஒரு டெம்பிளுக்குது, அங்க ஆடின பையன் அவன் இப்படி 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 இப்படி. பைர்த்தி கிராஸ்ல இருந்து காச்சர்கலி வரைக்கும் எட்டுன்னு வந்த பிரதர், இங்க வரைக்கும் பேசினா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. என்னடா சூப்பரா இருந்துச்சுன்னா, டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம சர்ச்சில் கூட நல்லா ஆடினேன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களெல்லாம் அப்படியே டான்ஸ், ஆண்டவரை நடனம் ஆடி ஆராதினிக்கிறாரு. ஆனால் பரிசுத்தத்தை குலைச்சலாம் பண்ணாதனிக்கிறார். அந்த பையன் எத்த ஃபோக்கஸ் பண்ணா சொல்லுங்க. இப்போ கூட நான் உங்களை டான்ஸ் ஆட வைக்கிறதுலாம் இல்லையா, டான்ஸ் ஆடி உக்காடுறீங்க பாருங்களேன், டயர்டாயிடுறீங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆடினே இந்த என்ன ஆகிடுவாப்பா. இப்போ நெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? ஆனந்தமாய் தூங்குவாய். அதுக்கு தான் உங்களை என்ன பண்றதில்ல, நான்
ஏன்னா பாடி இல்லையா, ஆடினே டக்குன்னு உட்காந்து என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் எல்லாம். என்டர்டெயின்மெண்ட் இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப செய்கிறாங்க. பரிசுத்தம், பரிசுத்தம் பரலோகம் ரெண்டே விஷயத்தான் சர்ச். காசு சம்பாதிக்கிறதுக்கோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறதோ ஒரே ஒன்று, உங்கள் தாளந்து இருந்தாலே நீ பண்ணிடலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்குன்னா பரிசுத்தம் ஒன்றே ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் எப்படி வரும் தெரியுமா? நீ உடைக்கப்படும் போது தான் பரிமளத்தின் தைலத்தின் வாசனை வரும். நீ நன்மை செய்வாய், உலகம் உனக்கு துரோகம் செய்யும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும். டிசைனாக அனுப்புவான், புது புது ப்ராஜெக்ட் பண்ணி அனுப்புவான் பிசாஸ். இப்போ பாருங்க, உங்கள் சொந்தக்காரங்க பண்ணுறாங்கன்னா உங்கள் சொந்தக்கார பேயின்னு சொல்லலை, அவங்கள யூஸ் பண்ணுவான் அந்த டைம்லன்ற. இப்போ உங்கள் வீட்டில் கிச்சனுக்கு போங்க, நீங்கள் கிச்சனுக்கு போகும்போது ஒரு கரண்டி இருக்குது. அந்த கரண்டியை தான் நீங்கள் எப்போவுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைமில் ஸ்டவ் ஆனில் இருக்குது, அது கொதிச்சுன்னு இருக்குது. அந்த டைமில் அந்த கரண்டியில் என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது அதுக்கு பதிலாக என்ன இருக்கு? அந்த மாதிரி தான் பிசாஸ் கூட அந்த டைம் பார்க்குவான். உங்கள் குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் வீக்காக இருந்தாங்களா அவங்கள வச்சு தான் உன்னை யூஸ் பண்ண வைக்குவான். அவங்கள வச்சு உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணுவான். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, சர்ச்சு முடிச்சு போனதை வீட்டில் சண்டாவது அவங்களுக்கெல்லாம்? பிரதர் எதுவுமே இல்லை, கரெக்டாக தான் இருந்தோம், ஏதோ ஒரு காரியத்தை பேசி என்னாச்சு, சண்டாச்சு. அதுக்கு தான் வாய் பேசக்கூடாது, எல்லாருக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா ட்ரிகர் ஆவீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அமைதியாக இரு. உன்னுடைய யுத்தம் முழங்காலில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீ பார்த்துக்கப்பா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்னுடைய போராட்டம் அல்ல, துரைத்தன ஆவியோடு என்னுடைய போராட்டம். ஆமென், அல்லேலூயா. புரிஞ்சுக்க மாட்டோம், நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, தைரியமா சொல்றேன். உங்களை வேற சோதிக்கத்தான் முடியும், ஆனா ஜெயிக்க முடியாது. உங்களை வந்து டெஸ்ட் பண்ண முடியும், ஆனா ஜெயிக்க முடியாது. யோபை டெஸ்ட் பண்ணா, ஆனா யோபு ஜெயிச்சானா ஜெயிக்கலையா? யோசேப்பு கூட சோதனை வந்துச்சு, ஆனா யார் ஜெயிச்சது? ஏசப்பா கூட சோதனை வந்துச்சு, யார் ஜெயிச்சது? மூன்றாவது நாள் எங்க அப்பா மறுபடியும் வந்து, அதே போல தானியோ நீ கீழே விழுற மாதிரி தான் இருப்பா, நான் மறுபடியும் கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் கிறிஸ்டியனா, தேவனுடைய பிள்ளையா வாழ்றது ரொம்ப கஷ்டம். பட் யூ ஹேவ் டு லவ் காட். சிம்பிள். பிரதர் எனக்கு பிரேயரே வர மாட்டேங்குது. பிரதர் ஜீசஸ் லவ் பண்ணுங்க, பிரேயர் வரும். வரமா வராதாப்பா? இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணா எவ்வளோ நேரம் பேசுறாங்களா? பேசுறது இல்லையா? ஒன்றுமே இல்லை, ஆனாலும் காலையில் வச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க, சொல்லு. அங்கேருந்து வரும், நீ சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பருப்பு குழம்பா? பருப்பு குழம்பு. பீட்ரூட் பொரியல். அப்புறமா சொல்லு. ஒன்றும் இல்லை, திருப்பி சாப்பிட்டியா? பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல். அப்புறமா சொல்லு. சாப்பிட்டியா? பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல். வேற எதுவுமே பேசுறதுக்கே இல்லையே, ஆனாலும் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. சில பேர் பார்த்தா வீடியோ கால் ஆன் பண்ணி விட்டுட்டு ஏன் உங்களுக்கு நேரத்தை செலவு பண்ண? இவங்க பிஸியா தாக்குறாங்க, பட் ஸ்டில் கம்யூனிகேஷன் எங்க? ஏன்? they love them even though they have work, even though they have busy, but still they communicate is because they love them. நீ கூட ஆண்டவரை லவ் பண்றது உண்மைனா சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பாவை பார்க்க ஓடி வருவேன். ஏன்னா அவரை லவ் பண்றது நான் உண்மைன்வேன். போதனா டே எல்லாருக்கும் பண்ணிட்டேன், எங்க அப்பா இவ்வளவு பண்ண வச்சிரு, எங்க அப்பா தான் எனக்கு. எல்லாருக்கிட்டே பேசிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசாத போயிடாதீங்க. ஒரு ஊழியக்காரர் நல்லா சொல்லிக்கிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசாத, யாருக்கிட்டே பேசாதன்றார். எல்லாமே வேஸ்ட். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஒருவேளை ரொம்ப அவசரமா, பரவாயில்ல 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுங்க. யாரும் அவ்வளோ பிஸி இல்லை. யாரும் அந்த மாதிரி பிஸியா? பிரதம மந்திரி மோடி கூட இல்லை. நீங்கள் மோதியே தாண்டிடாதீங்க. you're not so busy, it's all importance, priority. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தேவனை நேசிங்கனாலே போதும், இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. பிரச்சனை மத்தியிலே துதிங்க.
உங்களை யாருன்னா அவமானமாக பேசிட்டாங்கன்னா வீட்டில் போய் நல்லா துதிங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. எவ்வளவு பேர் உங்களை பார்த்து நடந்ததெல்லாம் நன்மைக்கு சொல்லுங்க. அப்புறமா நன்றி இயேசு ராஜா. அந்த துரோகத்துக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. குடும்பம் ஏமாத்துனாங்க என்ன சொல்லுவாங்க? நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? அவங்க முன்னாடி பண்ணிடாதீங்க, என்ன எடுத்து அடிச்சிடுவாங்க. அவங்க முன்னாடி நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன திடீர்னு போது நன்றினாதீங்க, பொலமா விழுவோம். அது அடி அவர் பேசுறாங்க. ஜாதி நாய் ரோட்ல நடக்கும்போது அந்த ஸ்ட்ரீட் டாகுங்கெல்லாம் என்ன பண்ணல ஸ்டாலின் கத்தோ, என்ன பண்ணோம் கத்தோ. அந்த மாதிரி நம்ம மேலே போனாலும் சில டாகுங்க என்ன ஆகும், சில டாகுங்க எப்படி அழுவ தெரியுமா? இது அழுவுறதுல வயிற்றுச்சல் அழுவாக்கும். சைபேரியன் ஹஸ்கி இது. உங்களை 2 பேரும் இப்படி பார்க்குறாங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்க கண்ணிலே உங்களுக்கு தெரியும் அவங்க மேலே என்ன இருக்குது, அவங்களுக்கு வயிற்றுச்சல் இருக்குது அவங்களுக்கு. அப்போ நீங்கள் வீட்டில் போய் நன்றி இயேசு ராஜா, நன்றி வயிற்றுச்சல் ஆட்டிக்காக, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சடனாக வேலையில் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வேலை ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது, சாரி இந்த மாதிரி ஒரு வேலையில் தூக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சார் ப்ளீஸ் சார் வாடிக்கை கேட்ட என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ சார் பாடுற மக. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. உங்க குடும்பத்துக்கு எல்லாம் விட்டு போறாங்களா? எல்லாரும் எதனா ஒரு பொய்யை சொல்லி சாட்சி சொல்லிட்டு உங்க மேல எல்லாரும் விட்டு போறாங்க, நோ ப்ராப்ளம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா நாவாலே துதி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாம் வரும்போது இந்த மாதிரி வீட்டில் போயிட்டு என்ன பண்ணோம்? சாலி ஒருவேளை முடியலையா, ரொம்ப கஷ்டமா, ஆண்டர்கிட்ட பேசக்கூட முடியலையா, ட்ரை பண்ணி பாருங்க, ஆகலையா, இதோ வாங்க என்கிட்ட வாங்க, 2 பேரும் கவலையை ஷேர் பண்ணலாம், ஒரு சாய் குடிக்கலாம். எந்த ரொம்ப பெருசாக தெரியும், நீங்கள் சைலண்டாக போயிடுவீங்க. இந்த மனுஷனே உயிரோட இருக்கும் போது நான் இருக்கக்கூடாதாடா? அவன் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரியாலிட்டியாவே காட்டுறேன் உங்களுக்கு, நான் லைவா காட்டுறேன். I have lot of problems but I have my big God in my life. I don't have anyone in this world to support me but I have my God to support me. Hallelujah. Hallelujah. எங்களுக்கும் உங்களுக்கும் சேம் தான், ஓகேங்களா? எனக்கு ஏன் ரொம்ப கொடுக்குறாருன்னா கொஞ்சமாக கொடுக்கணுங்க, நாங்கள் உதாரணமாக இருக்கிறதுக்காக. என் பாஸ்டர் நான் பார்க்குறேன், எங்கள் பாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கல, அவர் குழந்தை இல்லை, எவ்வளோ சொத்துக்கு அதிபதி, நல்ல பட்ச மனுஷன். ஆனால் அவர் லைஃப்பை எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுவார். பார்ப்பா, எனக்கு அக்கா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, புள்ள இல்லை, பொஞ்சாதி இல்லை, ஒண்டியாகிறேன். நான் ஒண்டியாக இருந்து 6 சர்ச்சை நடத்தின்கிறேன். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கவலையே இல்லையே, எனக்கு ஒன்றே ஒன்று தான், நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். நான் ஏதோ பிரச்சனையில் இருப்போம், நான் இவர் சொன்னேன், ஐயோயோ
இவர் எங்கேயோ இருக்கிற, எனக்கு அம்மா இருக்கிறாங்க, பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, வேலை இருக்குது, எதிராக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் இவருக்கு யாருமே இல்லையே. எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? அவர் எப்பவுமே சொல்லுவார், நைட் 3 மணிக்கு ஒண்டியா போய் தூங்குறப்பா, 6 மணிக்கு ஒண்டியா ஏஞ்சி வரேன். எப்படிக்கோ லைஃப் சிஸ்டர்? நீங்களே ஒஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒடியில போயிட்டு இந்த நொறுக்கத்தில் மற்றவங்களை போய் உருவாக்குவீங்களா? நீங்களே கீழே விழுற மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் மற்றவங்களை போய் தூக்க முடியுமா? ஆபத்தானே. ஆனால் இவங்க எப்படி செய்கிறாங்க? அதுக்கு தான் கர்த்தரை நேசிக்கிறாங்க. நான் ஒரு வாட்டி போய் சொன்னேன், நான் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டேன்னா, உங்கள் பேச்சு கேட்காம நான் பண்ணிட்டேன், சாரி பண்ணிக்க. பரவாயில்ல விடுப்பா. பாரு, அவங்க சித்தப்பா யாரோ ஒருத்தர் வந்தார் பாரு, இந்த ஆள் இந்த 70 லட்சம் ரூபாய் அது வீடை சும்மா எடுத்துன்னு போயிட்டார். மாமான்னு கொடுத்த எடுத்துன்னு போயிட்டார். 70 லட்சம் 70 லட்சம். நான் இந்த மாதிரி சர்ச்சில் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு எதுனா, வாப்பா உக்காருண்ணா. பாரு, ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார், வேறு சர்ச்சில் உள்ளே வந்தார். 2 வைஃபா அவருக்கு, எனக்கே தெரியல. வேறு சர்ச்சில் ஒரு வைஃபு, இங்கே ஒரு வைஃபா. சர்ச்சுக்கு வெளியே வந்து அவரு அடிச்சாங்களோ இல்லையோ, திட்டினாங்களோ இல்லையோ, என்ன வந்து திட்டிட்டு போனாங்க. அவர் சொல்லுவார், பாரு என்ன இப்படி திட்டிட்டு போய்க்கிறாங்க, நீ என்ன சர்ச்சு நடத்துறியா என்னான்ட்டு. அப்போ யோசிக்குவேன், நான் கொஞ்சம் கம்மியாக தான் அடி வாங்கிக்கிறேன், ரொம்ப வாங்கி இவரே நல்ல ஊழியம் பண்ணும் போது நானும் நல்லா பண்ணலாம். அல்லேலூயா. சரீரத்தில் போராட்டம் வரும், வியாதி வரும் உங்களுக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. வியாதி வரலன்னா கூட ஒரு நாள் என்ன ஆவாங்க? ಹೇಳ್ರಿ ಸ್ವಲ್ಪ ಶುಗರ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇರ್ತಾರ ಇಲ್ಲೇ ಲೋಕದಲ್ಲಿ? ಶುಗರ್ ಇಲ್ಲ ಯಾರಿಗೋ, ಬಿ ಪಿ ಇಲ್ಲ, ಕೊಲೆಸ್ಟ್ರಾಲ್, ಫ್ಯಾಟಿ ಲಿವರ್, ಅಪ್ಪ HP BP ಭಾರತ್ ಯಾವುದಿದ್ರೂ ಬಂದೆ ಬಂದ್ರೂ ಬಂದಿಲ್ಲ ಅಂದರೂ ಬಂದೆ. ನೀವು ತುಂಬ ಜಾಗಿಂಗ್ ಓಡಿದ್ರೂ ಬಂದಾಗ್ತೀರಾ, ತುಂಬ ಫಿಟ್ ಆಗಿದ್ರು ಹೋಗ್ತೀರಾ, ಮೋಟ ಆಗಿದ್ರು தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் போறதுதான். ஸோ அதனால தயவு செய்து சொல்றேன், விட்டு போற காரியத்தின் மேல என்ன பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை யாக்கோபு 4:14 சொன்னபடி மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிக்குதா? புகையை போலக்குதா. எப்படிக்கு நம்ம லைஃப் எல்லாம்? ஏன் புகைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறப்பா? என் பையனை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், வீடு கட்டணும். உனக்கு வீடு வேணும்னா அப்பா தருவாரா தரமாட்டாரா? உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும்னா படிக்க வைக்க மாட்டாரா? என்ன சுசைட் பிரதர் படிக்க வைக்கிறாரா? உங்கள் பிள்ளை தேவையில்ல சந்திப்ப பிள்ளை காலேஜுக்கு போய் நல்லாக்குதா? சந்திச்சாரா? கரெக்டான டைமில் பண்ணாரா? இன்னைக்கு பாருங்க பிள்ளை நல்லாக்குது. எல்லா தேவை. பெனி ஏதோ பெனி எங்க பெனி இப்போ ஜோதி ஸ்கூலில் போய் சேர்ந்துக்கிறார். அவனுக்கு அட்மிஷன் ஆண்டவர் செஞ்சார்ப்பா. தேவனுடைய பிள்ளையா இருந்தா உனக்கு அனுப்புவார் பர்வத்திலிருந்து. நீ அவரை நேசிக்கிறது, சேவை செய்யறது உண்மைனா உன்னை நடத்துறதுல உண்மையா இருப்பார் அவர். உனக்கு போராட்டம் வரும், ஆண்டவரோ வருவார் உனக்காக. அல்லேலூயா. உனக்கு அவமானமா வரும், வெற்றியோ சேர்த்து கர்த்தர் அனுப்புவார் உனக்கு. ஆமென். அவமானப்படாம நீ ஊழியம் பண்ண முடியாது. ஐயோ நான் அவமானப்படுறதுக்கெல்லாம் என்னால இல்லைல்ல. புகையான லைஃப்க்கு என்ன அவமானம்? புகையான லைஃப்க்கு என்ன அவமானம் இல்லையா? செத்து போன பொண்ணத்திட்ட போய் நீ அசிங்கமாக்குறேன்னா என்ன சொல்லாது? என்ன சொல்லுங்க பிரதர்? ஒரு ஆயா விடையே செத்துச்சு. எங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஆயா செத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப டேஞ்சராக செத்துட்டு இருக்குதுப்பா, குரோக்கடைல் மாதிரி செத்துட்டு இருக்குது. இவ்வளோ பார்க்க வேறு வாயில வச்சுட்டுக்கிறாங்க, மூக்கு குக்கெல்லாம் ஒரு மாதிரி விகாரமாக. நான் யாரோ பின்னாடி ராட்டில் அடிச்சுக்கிறாங்க, திறந்துக்கும் போதே போயிட்டு இருக்குதுன்னு நினச்சேன். பார்த்தா தமிழ்நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்களா, புகையில என்ன பண்ணுறாங்க, போங்கில் அனுப்புகிறாங்க. இன்னும் சொல்ல வந்த இந்த ஆயா போயிட்டாம. நம்மளும் அவ்வளோதான் பிரதர். 26 வயசு சிக்பெல்லாப்பூரில் யாரோ ஒரு பாடி பில்டர் இப்போ தான் பெங்களூர் வின் பண்ணாரா சரிங்களா? ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்தாரா, சும்மா லைட்டாக ஏதோ ஒரு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதாவா. 6 பேக்கில் பாக்ஸில் ஒரு பேக் பண்ணி அமிச்சாங்க வர. நீ 6 பேக் இருந்தால் கூட, பேக்கே இல்லைனா கூட எல்லாருக்கும் இதே டைமோ தெரிஞ்சுக்க. புகை மாதிரிப்பா. நீ காலையில் எந்திரிக்கிறோமா, தூங்குறோமா, வீட்டில் இருப்போமான்றதே டவுட்டு. இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன சத்யா பிரதர்? ஜோஷுவாவை சார்ல்ஸ் கிரவுண்டில் சேர்க்கணும். சாரி, சார்ல்ஸ் கிரவுண்டில் கிரவுண்டில்
ஏதோ ஒரு ஸ்கூல் ஆண்டவர் சேர்ப்பார். ஆமென் அல்லேலூயா. சேர்க்குவாரா சேர்க்க மாட்டாரா? கண்டிப்பா சேர்ப்பார். உங்களே நடத்தினாரா உன் பிள்ளை நடத்த மாட்டாரா? பைபிள் சொல்லுது சந்தீதி மூலிதமா நான் உன்னை நடத்துவேன்னுகிறார். உன் தலைமுறையா நான் உனக்கு தகப்பனா இருப்பேன்னுகிறார். ஆமென் அல்லேலூயா. அப்பா என்னத்தை கவலை? ஆமென். நான் சொல்லிட்டா, உங்களை காட்டிலும் ரொம்ப கருணை உள்ள தேவன் அவர். உங்களை காட்டிலும் நல்லா வலுத்த தேவன் அவர். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரோட்டில் இருக்கிற ஜனங்களெல்லாம் பாருங்களேன், அவங்களுக்கு யாருமே இல்லை சப்போர்ட்டு. ஆனால் கடவுள் அவங்களுக்கு மழையை அனுப்புகிறார், வெயில் அனுப்புகிறார், சாப்பாடு அனுப்புகிறார், தூங்குறதுக்கு ஒரு இடத்த அனுப்புகிறாரா அனுப்புறது இல்லையா? அவங்களும் தேவனுடைய பிள்ளைத்தான், நீங்களும் தேவனுடைய பிள்ளைத்தான். அவங்களுக்கே கர்த்தர் செய்கிறாருன்னா காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு எல்லாம் வேலையை விட்டுட்டு பைபிள் எடுத்துன்னு ஒரு வசனத்துக்காக வந்திய உன்னை என்ன நடுத்தறியில விட்டுருவார்? அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? இது வரைக்குமா நடத்தின ஆண்டவர் இனிமேலும் பயங்கரமாக நடத்துவார், நம்மளை பயங்கரமாக நடத்துவார். ஆனால் போராட்டம் நிச்சயம், ஃபைட் ஆகிட்டு தான் இருக்கோம், நம்மளும் ஜெயிச்சுன்னு தான் இருப்போம். ஆமென் அல்லேலூயா. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிச்சு ஃபீல் பட்டு தேவனை தூஷிக்காதீங்க. என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களா, நன்றி சொல்லுங்க. நான் எங்கள் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதை தான் சொன்னேன், பரவாயில்ல ராஜா நீ என்ன செய்யறியோ செய்யுங்க, ஆனால் ரொம்ப ஹெவியாகிட்டு இருந்துச்சு இந்த வாட்டி எனக்கு. நோ ப்ராப்ளம் ஜீசஸ், ஏன்னா நான் பரவாயில்லப்பா, அந்த பொண்ணு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்துச்சு, என் கூட வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறது. அது வேறு யாருன்னா கட்டியிருந்தா கூட நல்லா இருந்துக்குமே. நானே எங்கள் பாஸ்டர் மாதிரி கல்யாணம் கட்டிக்காமல் இருந்திருந்தேன்னா என் கஷ்டம் அதுக்கும் வந்துக்காதுனாலாம் நான் யோசிச்சுருந்தேன். என் பிள்ளை வீட்டில் ஒண்டியாக இருக்குது அம்மா இல்லாமல். ஏன்னா என் பிள்ளை வந்து எங்கள் அம்மா ஒய்ஃப் கொண்டு தான் அட்டாச்மெண்ட். ஜஸ்ட் 1.5 இயர் இல்லையா, கல்லையில் எந்திரிச்சா அம்மா அம்மான்னு கத்துது. இப்போ நான் அம்மாவான்ற ஸ்தானத்தில் போய் படுத்துக்குவாங்க, படுத்து போய் தூங்கினு அந்த நடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டமான. இவன் தோ வி ஆர் அ மேன் ஆஃப் காட், அந்த பிரச்சனைலாம் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனாலும் மனசில் கர்த்தர் எதனால் நல்லதுக்காகத்தான் செய்வார், எல்லாம் நல்லதுக்காகத்தான் செய்வார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், நானே எங்கள் ஊழியக்காரன் நடந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீ என் பர்சன்டில் 1% தான் இருக்கிறீங்க. வி ஹவ் கிராஸ்ட் 90%. 90% ஆஃப் ப்ரெஷர் இருந்து கூட ஜீசஸ் இஸ் வித் மீ மேன். உங்களுக்கு கர்த்தர் நடத்துவார், தைரியமாக சொல்கிறேன். நான் நெருப்பில் வந்தார் என் கூட, அக்கினியிலே வந்தார், கடலில் வந்தார்யா. எனக்கு வந்த ஆண்டவர் உனக்கும் வருவார் பிரதர். எனக்கு செஞ்ச தகப்பன் உனக்கு செய்வார்மா. உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடி பதிலை கொடுத்து தான் உனக்கு பிரச்சனையை கர்த்தர் தருவார். உனக்கு பலவீனம் வரதுக்கு முன்னாடி பலனை கொடுத்து தான் உனக்கு பலவீனத்தை தருவார். உனக்கு அவமானம் வரதுக்கு முன்னாடி உன் சாட்சியை எழுப்பிட்டு தான் உனக்கு அவமானத்தை கர்த்தர் தருவார். நம்புற மாற்ற நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதி. சோர்ந்து போவாத, மறுபடியுமா எழும்புங்க. உன் தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் நேரம் வந்தது. ஆமென். போய் ஊழியம் செய்யுங்க, போங்க. எங்கெங்க முடியுதோ போய் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ இடத்துல முடியுது உங்கள் ஃபேமிலியில் சொல்லுங்க. அவங்க துரோகம் செய்தாலும் சரி, நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் சரி, அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை போக போகிறோம். அவன் சர்ச்சுக்கு வர்றதே பரலோகத்தை ரெடி பண்ணுறதுக்கு தான். உலகத்தை இருக்கிற காரியெல்லாம் உங்களை தேடி வரும். வரதா இல்லையா விஜய்? உன்னை தேடி விஜயை கேட்பாருங்க. விஜய்க்கு தேடி பிஸ்னஸ் வருது. இருக்கிற சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தேடி வேலைங்க வரும், உன்னை தேடி பிஸ்னஸ்ங்க வரும். ஒன்னே ஒன்று, அவரை தேடுறதுல கரெக்டாயிரு, உன்னை தேடி கர்த்தர் வரவேப்பா. ஆமென் அல்லேலூயா. பொண்ணு பணம் செல்வாக்கு இது ஆசை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரதர். கடவுளுக்கு முன்னாடி, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் ரொம்ப விசேஷமான ஒரு ஆண்டவருக்கு. நீங்களே அந்த மாதிரி ஆண்டவர் புள்ளியா மாறிட்டீங்கன்னா அவர் பெருசாக எதுவுமே தெரியாது, எல்லாத்தையுமே ஏற்ற நேரத்தில் செய்வார். ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? Hallelujah.